வணக்கம். திஸ் இஸ் ஜெயராமன் வடிவேல். நம்ம சகலை வித் ரகலை யூடியூப் சேனலில் உங்கள் வாழ்க்கைக்கு அழகு சேர்க்கும் வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மைண்ட் டிராஃபிக். மைண்ட் டிராஃபிக்னா என்னங்க? நம்ம மனசில் ஓடுற எண்ண ஓட்டங்கள், அதன் மூலமாக வெளிப்படுகிற செயல்கள், இதுதான் மைண்ட் டிராஃபிக். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்போ காரில் போகும்போது டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம நினச்ச இடத்துக்கு நினச்ச நேரத்துக்கு போய் சேர முடியாது இல்லையா? ஒரு சினிமாவுக்கு போகிறோம், ஒரு போகும்போது டிராஃபிக் நிறையா இருந்துச்சு வச்சுங்களேன், ஜாம் ஆயிடுச்சு வச்சுங்களேன், அப்போ அப்படியே ஃபுல்லாக ஸ்டக்கப் ஆகிரும். நம்ம படம் பார்க்கணும்னு நினச்சது அன்றைக்கி நடக்காமல் போகிறோம் இல்லையா? அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லையும் மைண்டில் உள்ள டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம நினச்ச இடத்துக்கு சரியான நேரத்தில் நம்ம நினச்ச இடத்துக்கு போக முடியுங்க. அதுதான் நீ பார்க்க போகிறோம். மைண்ட் டிராஃபிக்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த மைண்ட் டிராஃபிக் எப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம நம்ம வாழ்க்கையில் நாம் நினைத்த இடத்திற்கு எளிதாக எப்படி அழைதுன்னு பார்க்க போறோம். சரிங்க. இப்போ நம்ம மைண்ட் டிராஃபிக்கில் எப்படி அது மைண்டில் டிராஃபிக் ஆகுது பார்ப்போம். ரோடில் எப்படி நமக்கு போகும்போது எதிர்த்து வர்ற வெஹிக்கிள்லாம் நம்மளுடைய டார்கெட்டை அது முறைப்படுத்தாத ஒரு ரோட்டில் போனோம் வச்சுங்களேன், அப்போ எதிர்க்க வண்டி வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை மீறி போகிறது தான் நமக்கு லேட் ஆகிறதுக்கு காரணம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம மைண்டில் என்னென்ன வெஹிக்கிள்லாம் எதிர்த்து வருதுன்னு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு கோலை நினச்சி போய்கிட்டே இருப்போம். அது அன்றாட வாழ்க்கையில் நம்ம எதிர்த்து வர்ற வெஹிக்கிள் என்னென்னா சினிமா, சீரியல், அப்புறம் அரசியல், நியூஸு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்ஆப்பு, பிக் பாஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி வரும். அதாவது நம்ம முன்னேற்றத்தை நமது நேரத்தை விரயமாக்கிட்டே இருக்கும். இப்போ இதே இது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்லாம் நம்மளுடைய யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும், அது வேற விஷயம். என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம அப்படியே காசிப்புக்காக பயன்படுத்தணும் இல்லையா? அப்போ வாழ்க்கை இந்த மாதிரி வர்ற ஒவ்வொரு விஷயமுமே நம்ம லைஃப்பில் நம்ம போகிற அந்த முன்னேற்றம் என்ற பாதை, நம்முடைய கோலுக்கு உண்டான பாதையை எதிர்த்து நம்ம நேரத்தை வீணாக்கி நம்மளுடைய நினைத்த இடத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கும் டிராஃபிக் வெஹிக்கிள்ஸ் தான் இதெல்லாம். எப்படி டிராஃபிக்கை முறைப்படுத்தாத ரோட்டில் டிராஃபிக் ஜாம் ஆகுதோ அதே மாதிரி தாங்க நம்ம மைண்ட்லேயும் நம்மளுடைய அந்த எண்ணங்கள்ன்ற வாகனங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா அது டிராஃபிக்கு ஜாம் உண்டு பண்ணும். ஜாம் ஆச்சு என்ன ஆகும்? ரோட்டில் டிராஃபிக் ஆகிடுச்சா ஜாம் ஆகும், குழப்பம் வரும், டென்ஷன் வரும், கோபம், வெறுப்பு. அதே மாதிரி நம்மளோட மைண்ட் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணலன்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஒரு இடத்துல ஜாம் வரும். நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி அமையும். அப்போ டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்கும் போது நம்ம முன்னேற்றமும் பாதிக்கும், நம்ம நேரமும் விரைவாகும். அதனால் கோபம், வெறுப்பு எல்லாமே நம்ம கூட சேர்ந்துருங்க. அப்போ வாழ்க்கையே நம்ம போகிற கோலையே தடுத்து நிறுத்தி ஒரு நேரத்தில் நினைப்போம், என்னடா இதுக்கு நம்ம தேவையா அப்படின்ற அளவுக்கு கொண்டு விட்டுரும். அதனால் இப்போ நம்ம இந்த மைண்ட் டிராஃபிக்கை எப்படி மைண்ட் டிராஃபிக்னால என்ன வரும்னா தூக்கம் சில கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஜாம் ஆச்சு தான் மைண்ட் டிராஃபிக்கில். ரோட் டிராஃபிக்கில் ஜாம் ஆச்சுன்னா நமக்கு நேரம் வரையமாகும். இதில் மைண்டில் டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா தூக்கம் வராது, மனசில் ஒரு தெளிவு இருக்காது, குழப்பங்கள் நிறையா இருக்கும். இப்போ அந்த மைண்ட் டிராஃபிக்கை எப்படி நம்ம சரி பண்ணுறது அதான் அடுத்து பார்க்கணும். ஏற்கனவே மனசுக்குள்ள ஆல்ரெடி எண்ணங்கள், ஓட்டங்கள், அதுக்கு நேரம் என்னென்னமோ செலவழிச்சுட்டு இருக்கோம். இப்போ அதை பூராத்தையும் ஒவ்வொன்றா கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஃபஸ்ட்டு நமக்கு நேரம் விரயமாகக்கூடிய செயல்கள் நம்ம என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு லிஸ்ட் பண்ணணும். லிஸ்ட் பண்ணி அது நம்ம கோலுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கோலை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ தான் என்ன ரோடில் போகணும்னு தெரியும். அப்போ இந்த ரோடில் போகணும்னு தெரிஞ்சிருச்சு, இந்த கோல் அடையிறதுக்கு இந்த ரோடில் போகணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த ரோட்டில் என்னென்ன மாதிரி வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ணணும், எந்தெந்த மாதிரி வெஹிக்கிள் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடணும். அப்போ
ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளாக ஒன்றா கண்ட்ரோல் பண்ணால் சரியாக போயிடும். ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் என்ன ஆகுது, நம்ம முன்னேற்றத்தை தடுக்கும் அந்த எண்ணங்கள். அப்போ எது நம்ம கோலுக்கு ரிலேட்டடாக இல்லாத நம்ம நேரத்தை செலவழிச்சிருக்கோமோ அதை பூரா ஒன்றா கட் பண்ணணுங்க. கட் பண்ணிட்டே வந்தோம்னா டிராஃபிக் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும், நம்ம அந்த ரோடு கிளியர் ஆகும். ரோடு கிளியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கியரை மாற்றிப்போம் இல்லையா. ரோடு கிளியர் ஆகும்போது கியரை மாற்றி நம்மளுடைய வேகத்தின் அந்த வேகத்தோட அதிகரிக்கும். நம்மளுடைய இலக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், ஃபாஸ்ட்டாக போய் அடையிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சரிங்க, இப்போ மைண்ட் டிராஃபிக்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வெஹிக்கிளை ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கு, வேகமாக செலுத்துறதுக்கு என்ன வேணும்? பெட்ரோல் வேணும், வண்டி நல்லா சர்வீஸ் பண்ணி நீட்டாக இருக்கணும், ஃபியூவல் வேணும் இல்லையா, அப்போ எனர்ஜி வேணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன், இந்த 3 இருந்துச்சுன்னா நம்ம மைண்டுன்ற வெஹிக்கிள் டார்கெட்டை நோக்கி சீறி பாயிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. ரோட்டில் உள்ள டிராஃபிக்கை தாங்க நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, ஏன்னா அது வந்து நம்ம கையில் கிடையாது. அதை பார்த்து நம்ம புலம்ப தான் முடியும். பட் நம்ம மைண்டுன்ற ரோட்டில் உள்ள டிராஃபிக் ஃபுல் கண்ட்ரோல் நம்ம தாங்க. நம்மளை மீறி எந்த வெஹிக்கிள் உள்ள வர முடியாது. அதனால் நம்ம நல்ல நல்ல விஷயங்களாக மட்டும், நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும், நமக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு, வீண் ஆர்குமெண்ட்ஸு, வதந்திகள், கண்ட செய்திகள் இதையெல்லாம் நம்ம தலையில் ஏற்றாமல் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மைண்டில் உள்ள அந்த மைண்டுன்ற அழகான ரோட்டில் அழகாக பயணம் செஞ்சோம்னா வெற்றி இலக்கை ஈஸியாக அடையலாங்க. நமக்கு எப்போ அது ரெஸ்ட் கிடைக்குதோ, நமக்கு விருப்பப்பட்ட டயத்தில், நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற டயத்தில் போய் இந்த மாதிரி நம்ம என்னென்ன தேவையோ செலக்ட் பண்ணி நமக்கு பிடிச்சதா அழகாக என்டர்டெயின்மெண்ட் எதுனாலும் சரி பார்க்கலாங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும், இலக்கை எளிதாக அடைய முடியும். இந்த மைண்ட் டிராஃபிக் டெக்னிக்கை நம்ம பிள்ளைகளுக்கும் சின்ன வயசுலேருந்தே பழகிட்டோம்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஆளாக வருவாங்க. அது உண்மையிலே வந்து 100க்கு 100 உண்மை. எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க ரெஸ்டாக இருக்கிற நேரத்தில் வேறு என்டர்டெயின்மெண்ட்லாம் பார்த்துட்டாங்கன்னா உண்மையிலே வந்து வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், உற்றார்கள், உறவினர்கள் அனைவருக்கும் அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் ஒரு அடுத்த அழகான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.